இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். சின்னக்காவனம் கிராமத்தில் ஒரு 150 வருமான ஒரு பாரம்பரியமான கோயில். அந்த கோயிலுடைய கோயில் உடைய இடத்தில் விரிவாக்கம் என்ற பெயரில் நெடுஞ்சாலைத்துறை அத்துமீறி திடீரென இடிக்க முற்பட்ட போது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் இந்த கோயிலுக்கு மாற்று வழங்க வேண்டும், இந்த கோயில் கட்டுவதற்கு எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் கோரிக்கை ஏற்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியும் நாங்கள் வட்டாட்சியர்களும் அணி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரம் குறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். இது குறித்த விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் யுகந்தர். அவர்களின் கோரிக்கை என்ன, விவரங்களை வழங்கலாம்? நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த சின்னக்காவனம் பகுதியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் கோயிலானது அமைந்துள்ளது. இக்கோவிலானது பழமை வாய்ந்த கோயிலாகவும் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் சாலை விரிவாக்கம் என்பது காட்டுப்பள்ளியிலிருந்து புதுவாயில் வரை சாலை விரிவாக்க பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் இக்கோயிலை அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினர் இன்று ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்தனர். அப்போது இப்பொதுமக்களானது எதிர்ப்பு தெரிவித்து இக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில், இக்கோவிலானது இடிக்கக்கூடாது, அப்படி அகற்றப்பட்டால் கோவிலுக்கு தனியாக ஒரு இடத்தினை தேர்வு செய்து கோவில் கட்டுவதற்கான செலவினங்களை அரசே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே இவர்கள் மனு எடுத்துக்கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினருக்கு பேரணியாக செல்லும் போது காவல்துறையினர் இவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது சிறிது நேரம் அங்கு பதட்டமானது ஏற்பட்டது. இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்களுக்கு தெரியாமல் இக்கோயிலை அகற்றப்பட மாட்டாது, உடனடியாக அரசுக்கு இதனை தெரிவித்து கோயிலை அப்புறப்படுத்தும் போது தனியாக ஒரு இடத்தினை தேர்வு செய்து கோயில் கட்டுவதற்கான செலவினங்கள் அரசிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அப்போது பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டு அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் கோயிலானது அரசு நடவடிக்கை எடுத்து கட்டப்பட தராவிட்டால் மிகப்பெரிய போராட்டமானது நடத்துவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.